முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு காத்திருக்கக்கூடிய 3 சவால்கள். அந்த 3 சவால்கள அவர் எப்படி சமாளிச்சு ஆட்சிய கொண்டு போறாருன்னு பார்க்க போறோம். அந்த 3 சவால்கள் என்னன்னா, 1 அவர்கள் குடுத்திருக்க வாக்குறுதி. மாதந்தோறும் பெண்களுக்கு ரூ. 2500 குடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த 2 வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கும் 4,00,000 கோடி கூடுதல் நிதி தேவைப்படுது. இதை எப்படி சமாளிக்க போறாரு? அதை நிறைவேற்றுவாரா? இல்லை காலம் தாமதம் பண்ணி செயல்படுத்துவாராங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. 2வது சவால் என்னன்னா, எதிர்க்கட்சி 2 மாபெரும் திராவிட கட்சிகளை எப்படி சமாளிக்க போறாரு? 3வது சவால் என்னன்னா, அமைச்சரவையில் புதியவர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அனுபவம் இல்லாத புதிய அமைச்சர்களை எப்படி வழிநடத்தி ஆட்சியை நடத்த போறாருங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் விழுந்திருக்கு. இந்த சவால்களை எதிர்கொண்டு நல்லாட்சி அமைப்பாரா? பெரும் உங்களை போலவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட காத்திருக்கிற நல்லாட்சி அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.